இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்க தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. தாமதம்தான் காரணம் என்றால் தமிழக அரசு தான் பொறுப்பு. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். 7 நாளில் ஒரு வழிமுறைகளை வகுத்து இந்த தமிழக அரசாங்கம் நீதிமன்றத்தில் 24ஆம் தேதி சமர்ப்பிச்சிருந்ததா இந்த நிகழ்ச்சி 27ஆம் தேதி நடந்திருக்காது. இது யாருமே பேசுறது. நீதிமன்றத்தை மதிக்காமல் இந்த தமிழக அரசு செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. நம்ம ஏன் சொல்லக்கூடாது? இல்லை இவர் 12 மணிக்கே வந்துட்டாங்கன்னு நீங்கள் அறிவித்ததுனால மக்கள் 8 மணிலேருந்தே கூடுறாங்க விட்டா எல்லா செய்தி நிறுவனங்களும் நேரலையாக அவர் எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, ஏர்போர்ட்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, நாமக்கல் எத்தனை மணிக்கு போனார், நாமக்கல்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, கரூர் எத்தனை மணிக்கு சேருவார் முதற்கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாதா? சம்பவம் நடந்த உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் கரூருக்கு வெளியே நின்று கட்சி நிர்வாகிகளோடு தலைவர் ஆலோசனை செய்யும்போது நீங்கள் திரும்ப இந்த இடத்திற்கு வந்தால் இன்னும் பிரச்சனை பெரிதாகும், உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்று அவரை வரவிடாமல் தடுத்தது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும். ஆதங்கப்பட்டு துன்பப்பட்டு இருப்பாருங்கிறதா நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் அவர் ஏன் இங்கே வரல, அவர் ஏன் அங்கே போகலன்னா ஒன்றுக்கும் பதில் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம். விசாரணை சரியான முறையில் போகும். நாங்கள் இழந்த 41 உயிர்களின் உயிரிழப்பிற்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். விசாரணை அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சிபிஐ விசாரணை முதல் கட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரவில்லை. மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்திலும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக செய்யப்பட்ட மனுக்களில் எந்த மனுவிலையும் சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் போல மக்கள் மத்தியில் எழுந்து நின்று வெளியே நின்று கையை சேர்ப்பதற்கு கூட அனுமதி தரப்படவில்லை. வணக்கம், என்னோட பேர் செல்வ பாரதி, வழக்கறிஞர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இது எவ்வளவு சாதகமாக தாவை கேட்க அமைஞ்சிருக்கு? அதாவது ஒரு நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற இந்த தீர்ப்பு எந்த அரசியல் சார்பும் இன்றி தன் நாட்டு மக்கள் 41 பேர் தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள். அதற்கு உரிய நடவடிக்கையை எடுத்து உரிய நீதியை நிலைநாட்ட இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்க தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இது திமுக இந்த தீர்ப்பு எப்படி நான் பார்ப்பாங்க? தமிழக அரசில் உள்ள இந்த உயர்நீதிமன்றம் சரியாக செயல்படாது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பை பார்க்கலாம். இல்லை அப்படி கிடையாது. நீதிமன்றங்கள் கொடுக்கின்ற தீர்ப்புகளை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பு தவறானது என்றோ பிழையானது என்றோ மேல் நீதிமன்றம் கொடுக்கின்றது இயல்பான ஒரு விஷயம்தான். அதில் பாதிக்கப்பட்ட தரப்பினராக கருதப்படுபவர்கள் மேலை நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணம் தேடுவது இயற்கையாக இருக்கிறது. அதற்காகத்தான் நீதிமன்றங்கள் படிநிலைப்படி அமர்த்தப்பட்டிருக்கின்றன. அதன்படி இன்று தமிழக வெற்றி கழகம் தனக்கு சரியான ஒரு விசாரணை குழு அமைக்கப்படவில்லை என்று கருதியதன் விளைவாக இன்று உச்சநீதிமன்றத்தினை நாடி உச்சநீதிமன்றத்தில் தனக்கு தேவையான தீர்ப்பை வாங்கி வந்திருக்கிறார்கள். இது அனைவருக்குமான உரிமை. குறிப்பாக இதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் லேட்டாக வந்ததுனால தான் இது மாதிரி நடந்துருச்சு. ஒருவேளை அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இது தவிர்த்துக்கப்பட்டிருக்கும். எல்லா இடங்களையும் அவர் போராட்டம் போடாது. திருச்சியில் மதுரைலாம் பண்ணார். இதோடய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் விஜயோட லேட்டாக வந்தது தான் இதுக்கு முக்கியமான காரணம். அதனால் விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்று வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. நம்ம ஒரு பொதுவாக எடுத்துப்போம். இதை ரொம்ப நம்ம சட்ட ரீதியாக தர்க்க ரீதியாக பேச வேணாம். பொதுவாக எடுத்துப்போம். தாமதம்தான் காரணம் என்றால் தமிழக அரசு தான் பொறுப்பு. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுக்கு அந்த ஒவ்வொரு கூட்டத்திற்குமான அரசு கடும் நெருக்கடிகளை கொடுக்குது. எந்த அரசியல் கட்சிக்கும் கொடுக்காத விதிமுறைகளை கொடுத்து எங்களை துன்புறுத்துகிறாங்க. அதனால் சரியான வழிமுறைகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 16/9/2025 அன்று மாண்பமைந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாங்க. யார்? தமிழக வெற்றி கழகம். அந்த மனுவில் விசாரணைக்கு 18/9/2025 அன்று வருது. அன்னைக்கு மாண்பமைந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமல்லாது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமான கூட்டங்களை நடத்துவது, இந்த மாதிரி பிரச்சாரங்களை நடத்துவது உள்ளிட்ட எல்லாவற்றுக்குமான ஒரு பொதுவான நெறிமுறைகளை ஏற்படுத்தி அந்த நெறிமுறையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்கன்னு சொல்லிட்டு அடுத்து 24ஆம் தேதி ஒத்திவைக்கிறாங்க. 24/9ஆம் தேதி ஒத்திவைக்கிறாங்க. 24/9ஆம் தேதி தமிழக அரசு
காவல்துறை சார்பாக ஒரு அஃபிடேவிட் தாக்கல் செய்கிறாங்க. அந்த அஃபிடேவிட்டில் எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், அதனால் எனக்கு என்ன தள்ளி போடுங்கன்னு பல காரணங்கள் அந்த அஃபிடேவிட்டில் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அஃபிடேவிட் வந்து தமிழக அரசு வந்து கேள்வி கேட்டது டிஜிபிக்கு, காவல்துறை தலைவருக்கு தமிழக அரசு நீதிமன்றம் கேள்வி கேட்டது. ஆனால் பதிலளித்தது ஒரு எஸ்பி கேடரில் இருக்கிற ஒரு ஏஐஜிங்கிற அதிகாரி. ஏஐஜிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு இணையான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. கேட்குறது தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய தலைவருக்கு அரசு பதில் கேட்குறது. ஆனால் பதில் கொடுக்கறது கீழே இருக்கிற ஒரு அதிகாரியை விட்டு ஏளனமாக பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு. ஆக 18ஆம் தேதியே வழிமுறைகளை ஏற்படுத்துன்னு நீதிமன்றம் சொல்லி 24ஆம் தேதி வரைக்கும் டைம் போட்டு, அந்த 24ஆம் தேதி திரும்பவும் எங்களுக்கு டைம் பத்தல, டைம் வேணும்னு தமிழக அரசு கேட்டது தவறா இல்லையா, அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா 6 நாள் டைம், 7 நாள் டைம் இருந்திருக்கு. 7 நாளில் ஒரு வழிமுறைகளை வகுத்து இந்த தமிழக அரசாங்கம் நீதிமன்றத்தில் 24ஆம் தேதி சமர்ப்பிச்சிருந்ததா இந்த நிகழ்ச்சி 27ஆம் தேதி நடந்திருக்காது. இது யாருமே பேசுறதில்ல. அதுலேயும் ரொம்ப லெத்தாலஜிக்காக, ரொம்ப அசால்ட்டாக கொடுத்த பதில், டைம் கேட்குறது, கொடுக்குற அஃபிடவிட்டு கூட ஒரு முறையாக சரியான அதிகாரியை வைத்து கொடுக்காமல் நீதிமன்றத்தை ஏளனம் செய்து நீதிமன்றத்தை மதிக்காமல் இந்த தமிழக அரசு வந்து செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. நம்ம ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் கேட்குறது தாமதம்தான் காரணம் என்றால், தாமதம் இல்லைங்கிறது அது வேறு விஷயம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா பர்மிஷன் கொடுக்கப்பட்டது 3 to 10 தான், அந்த காலத்துக்குள்ளே தான் வந்திருக்காரு. இல்லை இவர் வந்து 12 மணிக்கே வந்துட்டாங்கன்னு நீங்கள் அறிவித்ததுனால மக்கள் 8 மணிலேருந்தே கூடுறாங்க விட்டா, எல்லா செய்தி நிறுவனங்களும் நேரலையாக அவர் எங்கே எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, ஏர்போர்ட்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, நாமக்கல் எத்தனை மணிக்கு போனார், நாமக்கல்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புறாரு, கரூர் எத்தனை மணிக்கு வந்து சேருவார் முதற்கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியாதா இது பொய் சொல்லிட்டு வந்தார்? இதில் தவறான குற்றச்சாட்டு. அப்போ தமிழக அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவை, மாண்பமைந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றி சரியான காலகட்டத்தில் விதிமுறைகளை வகுத்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருந்தால் இந்த நிகழ்வு நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கும். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு, இவர் கையில எப்படி தமிழ்நாட்டை கொடுக்க முடியும்? இவ்வளவு இழப்பு நடக்கும்போது ஆஸ்பத்திரியை உடனே பார்க்க வேண்டாமா? இவர் இந்த மாதிரி ஓடி ஒளிகிறாரு, இவர் கையில தமிழ்நாட்டை கொடுத்தா தமிழ்நாடு இன்னும் சீரழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பிரதர், 2 விஷயம். ஒன்று, சம்பவம் நடந்த உடனே என்ன செய்வது என்று தெரியாமல் கலூருக்கு வெளியே நின்று கட்சி நிர்வாகிகளோடு தலைவர் ஆலோசனை செய்யும்போது, நீங்கள் திரும்ப இந்த இடத்திற்கு வந்தால் இன்னும் பிரச்சனை பெரிதாகும், உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்று அவரை வரவிடாமல் தடுத்தது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும். சரிங்களா? இன்னொன்று, தன்னுடைய குடும்பத்திலிருந்து 41 குடும்ப நபரை எழுந்த ஒரு தலைவர், ஒரு நபர், ஒரு மனிதர், நீ ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணல, நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணல? ஐயா, விஜய்க்கு நடிக்கலாம் சொல்லித்தராதிங்க. எங்கள் தலைவர் விஜய்க்கு நடிக்கவெல்லாம் சொல்லித்தராதிங்க. அவருக்கு நடிப்பெல்லாம் நல்லா வரும். அவர் உண்மையாக மக்களின் பால் நின்றதனால் நடிக்க முடியாமல் இயல்பாகவே அவர் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைதியாக இருக்கார். சரிங்களா? நடிக்கவெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேணாம். ஒரு துக்கத்தில் இருக்கின்ற ஒரு தலைவர், தன் மக்களை இழந்த ஒரு தலைவர், ஒரு நபர், ஒரு மனிதர், இப்படித்தான் நடக்கணும், இப்படிலாம் நடந்திருக்கணும்னு உங்கள் அனுமானத்தை கொண்டு வந்து அவர் கூட சேகர தவறு. அடுத்த நாளே அறிக்கை, அவர்களுக்கான இரங்கல் அறிக்கையை வெளியிடுறாரு. அன்றைக்கே 20 லட்ச ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணுங்கிறத நிர்வாகிகளோட தொடர்ந்து அவர் ஆலோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் பேனிக்காகவே இருக்கார். அதாவது தன்னுடைய மக்களை இழந்து ஒரு தாய் எப்படி வருத்தப்படுவோ அந்த ஒரு தாய் உள்ளத்தோடு அவர் வந்து தன்னுடைய மக்களை, தன்னுடைய கட்சி தொண்டர்களை, தன்னை ரசித்த மக்கள், தன்னை நேசித்த மக்களை இழந்த ஒரு தலைவர் எப்படி ஆதங்கப்பட்டு துன்பப்பட்டு இருப்பாருங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர, நீங்கள் வந்து அவர் ஏன் இங்கே வரல, அவர் ஏன் அங்கே போகலன்னா ஒன்றுக்கும் பதில் இருக்குது. எல்லா கேள்விகளையும் ஒவ்வொரு மொழியிலேருந்து எடுக்கும்போது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக பதில் கொடுக்க முடியாது. சரியான நேரத்தில் தலைவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவார். அதுவரை கட்சி நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு தான் இருக்காங்கலாம். இப்போ இதை வந்து சிபிசிஐக்கு மாற்றுறதுனால வந்து இது அதிமுகக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா, இல்லை இது திமுக பின்னடைவாக எடுத்துக்கிறதுங்களா, இல்லை ஓகே சரியான தான் நாடி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கருத்தாக நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த தீர்ப்பை, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறோம். விசாரணை சரியான முறையில் போகும். நாங்கள் இழந்த 41 உயிர்களின் உயிரிழப்பிற்கு ஒரு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை வந்து
விஜய் வரவேற்கிறது மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இல்லைங்களா, நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருந்தாரு, நம்ம உறுதியா வந்து இந்த மாதிரி நமக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ அவர் நினைச்சது இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்து அதாவது உச்சநீதிமன்றத்தை கொண்டு போவாங்கிறத தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இல்லை அப்படி கிடையாது. நீதி வெல்லுங்கிறது ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் தனக்கு துன்பம் இழைக்கப்படுகிறது என்று தெரிந்து ஒரு வழியில் சொல்கின்ற அந்த வார்த்தை. அதுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அதுக்கு பிறகு இப்படிலாம் நடக்கும்னு அன்னைக்கே அவர் கணிச்சிருக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் தன்னுடைய தொண்டர்களுக்கு அமைதியாக இருங்க, நீதி விஜயை வந்து பிஜேபி வந்து தன்னோட கைக்குள்ள கொண்டு வரதுக்காக திமுக அரசை அடக்கிறதுக்காகவும் இந்த நேரத்துல வந்து விஜய்க்கு கை கொடுத்தா ஒருவேளை பிஜேபி கூட வந்து தாவேக டிவிக்கு வந்து கை கோர்த்து தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியை வந்து பாஜக மேலிடத்துல இருந்து விஜய்க்கு உதவுதுன்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனைக்காக சிபிஐ விசாரணை அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சிபிஐ விசாரணை முதல் கட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரவில்லை. மாண்புமிகு மதுரை நீதிமன்றத்திலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக செய்யப்பட்ட மனுக்களில் வந்து எந்த மனுவிலையும் சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் போகல. நாங்கள் வந்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியின் கீழே ஒரு குழு அமைச்சு விசாரணை செய்யணும்னு கேட்டோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சிபிஐ கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க நேரடியாக விக்டிம்ஸ் நேராக அவங்க வந்து ஃபைல் பண்ணி சிபிஐ கேட்டிருக்காங்க. அதையும் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழகத்தினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் சரி, நிர்வாக அதிகாரிகளும் சரி, எங்கள் பக்கம் அரசு பக்கம் தவறே இல்லை, இது வந்து அதாவது தாவேகா பக்கம் தான் தவறுங்கிறத சொல்லாமல் சொல்லி ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய சார்பு எந்த சார்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் வந்து சிறப்பு புலனாய்வு குழு தலைமை அதிகாரியாக நியமித்து அங்கே அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு ஒரு விசாரணை செய்யும் பொழுது அந்த விசாரணை அதிகாரி தன்னுடைய உயரதிகாரி என்ன கருத்தை சொன்னாரோ அந்த கருத்து தான் சரிங்கிறத நிறுவ முயற்சி செய்வார். அவர் வந்து அவருடைய விசாரணை அறிக்கையில் என்ன கொடுப்பார், தன்னுடைய உயரதிகாரி ஒரு கூற்றை வந்து ஊடகம் வாயிலாக சொல்லிட்டாங்க. முதல்ல அருணா ஜெகதீசன் குழு ஒரு நபர் குழு அமைத்த பிறகு அரசு அதிகாரிகள் வந்து வெளியே பேசுகிறதே கேள்விக்கு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். அதுலேயும் அவங்க வந்து அரசு தரப்பு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிறுவ முயற்சி போது இங்கே சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பார்ட்டி தான். ஒன்று அரசு தரப்பு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு தரப்பு அரசு நிர்வாகம் காவல் நிர்வாகம், இன்னொன்று நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகம். அப்போ எங்கள் பக்கம் தப்பு இல்லைன்னு அந்த அதிகாரிகள் கூடி மக்கள் மத்தியிலே கொடுக்கின்ற பேட்டி தாவேக தரப்பில் தான் தப்பு அப்படின்னு நிறுவுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அப்போ தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது நேரடியாக அரசு அதிகாரிகள் வந்து குற்றம் சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்கே உருவாகி இருக்கும் பொழுது கருத்தை சரி என்று நிறுவ முயலக்கூடும் அப்படின்னு நாங்கள் கருதுனதுனால நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறது வந்து தமிழக அரசு மேலே நம்பிக்கை இல்லாமல் கேட்டுக்கலாம், அதை அப்படி பார்க்கணுங்களா? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவங்க வந்து அவங்களோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு, எதனாலும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு ஏற்பட்டிருக்கும் வலி யாராலையும் ஈடு செய்ய முடியாத வலி. அந்த வலியை பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் இங்கே களத்தில் அது நேரிலிருந்து பார்த்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்க யாருமே வந்து தமிழக வெற்றிக் கழகத்தையோ அதன் தலைவரையோ குறை சொல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கமைத்து பார்க்கும் பொழுது ஏதோ நமக்கு சரியான முறையில் விசாரணை செல்லாதோ, நம்ம இழந்துட்டோம் ஆனால் அதற்கான நீதி கிடைக்காதோங்கிற ஒரு வழியில் அவங்க உச்சநீதிமன்றம் போனதாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி குறிப்பாக வந்து தாவேகாக்கு மட்டும் இருக்கிற அடக்குமுறைகளை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதே இடத்துல தான் வந்து அதிமுக போராட்டம் நடந்துச்சு, எந்த பிரச்சனையும் நடக்கல. குறிப்பாக தாவேகா வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, போராட்டம் நடக்கும்போது விஜய் கை காட்டியிருந்தா போயிருக்கோம், கூட்டத்தை வேண்டுமெனே சேர்த்துட்டாரு, அங்கே வர ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது. கை காட்டு தான் போயிருப்பாரு, விஜய் வந்து பார்க்கட்டும், கரூரில் நான் யாருன்னு என்னோட பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடசென்னை வரதை கூட கேன்சல் பண்ணிட்டு அங்கே முப்பெரும் விழா நடத்தினார் செந்தில் பாலாஜி. அதுக்கு எதிராக தான் விஜய் வந்து அங்கே தன்னோட மாசை காட்டுறதுக்காக தான் வந்தார். அதுதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து தவறு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தான் நம்முடைய பார்வை இருக்கும். தலைவர் வந்து நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் எங்கேயா இருக்கட்டும் அவருடைய பொதுக்கூட்டம் அவருடைய பரப்புரையில் எங்கேயுமே வந்து அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் எழுந்து நின்று வெளியே நின்று கையசைப்பதற்கு கூட அனுமதி தரப்படவில்லை.
அப்போ தலைவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து நின்று பேசக்கூடாது, நிற்கக்கூடாது, குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் போய் பேசணும்னு சொன்ன நீங்கள், அவர் வந்து உள்ளே போயிட்டார். அவர் உள்ளே போகிறது, உள்ளே கழிவறை இருக்குது, பல வேலைகள் இருக்குது. அவர் உள்ளே போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு மனிதன் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலேருந்து வந்து நாமக்கல்லேருந்து அத்தனை மணி நேரம், ஒரு 4-5 மணி நேரம் ஒரே இடத்துல இருக்கிறவர் வந்து அடிப்படை தேவைகளுக்காக கூட வாகனத்துக்குள்ளே எந்திரிச்சு போகக்கூடாது. நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே வைத்து கொண்டாலும் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னு கேட்குற கேள்வி ரொம்ப முரணா இல்லையா? இதை வந்து திட்டமிட்டே பரப்பப்படுகின்ற வதந்தி. இல்லை, வரும்போதே போலீஸ் வந்து தடுத்ததாகவும் உயர் அதிகாரிகள் வந்து நீங்கள் உள்ளே போகாதீங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும், அதையும் மீறி விஜய் போனதாகவும் சொல்கிறாங்க. ஐயோ, அங்கே வந்து நின்னவுடனே தலைவர் வந்து அதை தானே இப்போ எதிர்க்கட்சிகளாக கருதப்படக்கூடியவர்கள் கூட அதை தானே சொல்கிறாங்க, காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தாருன்னு. காவல்துறைக்கு ஏன் நன்றி தெரிவிச்சாருன்னா, காவல்துறை தான் வழியை எல்லாம் அகட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. அவங்க எங்கே வந்து வராதிங்கன்னு சொன்னாங்க? காவல்துறை வராதிங்கன்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது. கரூர் நகரத்திற்குள் உங்களுக்கு வருவதற்கு தடை இருக்கிறது. நீங்கள் வந்தால் வந்து விபத்து நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களை தடை செய்கிறோன்னு கரூருக்கு வெளியே நிறுத்துவதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது, தமிழக அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இப்படித்தான் பெரம்பலூரிலும் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். பெரம்பலூரில் எங்கள் தலைவர் வந்து பேசாமல் அரியலூரோடு முடிச்சுட்டு கிளம்புனார். ஆனால் இப்போ என்ன வதந்தி சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கூட்டத்தில் வந்து தலைவர் வரலன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய விபத்துக்கு காரணமாகும்னு சொல்கிறாங்க இல்லையா? பெரம்பலூரில் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சரி, எங்கள் தலைவர் ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எவ்வளோ அமைதியாக கலைந்து சென்றார்கள், எந்த இடையூறும் இல்லாமல் கலைந்து சென்றார்கள்ங்கிறத காவல்துறையும் பார்த்துட்டு இருந்திருக்கு, தமிழக அரசும் பார்த்துட்டு இருந்திருக்கு. அப்போ கலைஞ்சி போச்சோன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறதே வந்து எல்லாமே வந்து இட்டு கட்டி பேசுறதுன்னு சொல்கிறேன் நான். இது பின்னாடி யார் கரூர் பிரச்சனைக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி யார் காரணம்? ஐயா, இந்தியாவினுடைய உயரிய அமைப்பு சிபிஐ விசாரணை பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய உயரிய அமைப்பில் இருந்து இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 2 IPS அதிகாரிகள் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க விசாரணைக்கு முன்பாக இது குறித்தான யூகங்களை சொல்வது தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதுவே தாவை கேட்கும் போது வெற்றியாக இருக்கும். ஏன்னா விஜய்க்கு மேலே வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கெல்லாம் காரணமே விஜய் தான் அப்படின்னாங்க. இப்போ நீதிமன்றம் இருக்காங்க, தமிழக அரசு மேலே பாதிக்கப்பட்டவங்களே வந்து எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறதே வந்து விஜய் மேலே இருக்கிற அந்த கழகத்தை போகணும். இல்லை, அப்படி கிடையாது. அதாவது நாங்கள் வந்து 41 இன்னுயிரை இழந்திருக்கோம். இது வந்து எங்கள் நெஞ்சிலிருந்து என்றும் மாறாத வடுவாக என்று இடையில் வந்து ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அரச பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இதை சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு நிகராக அவங்களுக்கு மேலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எங்களை பார்த்ததுனால எங்களுக்கு இதை பயன்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களை பின்னோக்கி தள்ளுன்னு பார்த்தாங்க. ஆனால் மக்கள் அதற்கு இடம் கொடுக்கல. அதற்கு மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை எங்கள் தலைவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம், மக்களுக்கு இன்றிடம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது தான். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இயற்கையாக நம்ம வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியை எட்டி உதைக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறது இயற்கையாக வரக்கூடியது தான். அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் கடந்து தமிழக வெற்றி கழகம் 2026 தன்னுடைய ஆட்சியை அமைக்கும்.